சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி, பொங்கல் பரிசு சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தி போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் தமிழர்களின் பாரம்பரியமான இந்த பொங்கல் திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக தமிழ்நாட்டில் மக்கள் தயார் நிலையில் உள்ளனர். அதே வேளையில் தமிழ்நாடு அரசும் தயார் நிலையில் உள்ளது. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும். இது தவிர இலவச வேட்டி சேலை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு 2025 வழங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கிடையில் தற்போது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. அதன்படி புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு பொங்கல் பண்டிகைக்கு முன் விரைந்து கிடைத்திட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கும் பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்துள்ள பொதுமக்களுக்கு உடனுக்குடன் பரிசீலனை செய்து அவர்களின் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விரைவாக வழங்கவும், ரேஷன் கார்டுகளின் எண்ணிக்கைக்கேற்ப தேவைப்படும் இடங்களில் புதியதாக ரேஷன் கடைகளை திறந்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.